ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம கிளா ஹேண்ட் அனாட்டமி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிளாக்கு மீனிங் என்னென்னு பார்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இதோட அனாட்டமி வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். கிளானா ஒரு சில விலங்குகள் மற்றும் பறவைகள் காலில் பார்த்தீங்கன்னா நீண்ட வளைந்த நகம் இருக்கும். அதை தான் வந்து நம்ம கிளான்னு சொல்லுவோம். அந்த நகத்தை வச்சு அந்த பறவைகள் விலங்குகள் பார்த்திங்கன்னா வந்து அதோட இரையை வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ ஹியூமன்ஸுக்கு பார்த்திங்கன்னா கிளா ஹேண்ட் வந்துருச்சுன்னா நம்ம ஹியூமன்ஸோட ஹேண்டு பார்த்திங்கன்னா வந்து அதே போலவே நல்லா பெண்டாக இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம கிளா ஹேண்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிளா ஹேண்டோட டெஃபினேஷன் பற்றி பார்க்கலாம். கிளா ஹேண்ட் இஸ் an abnormal hand position that develops due to a problem with the ulnar nerve or both ulnar and median nerve. அதாவது அல்னார் நர்வ் அல்லது போத் அல்னார் அண்டு மீடியன் நர்வில் ஏற்படுற ப்ராப்ளம்னால நம்ம ஹேண்ட் பார்த்திங்கன்னா வந்து அப்நார்மல் பொசிஷனுக்கு போயிடும். அதை தான் வந்து நம்ம கிளா ஹேண்டுன்னு சொல்கிறோம். அப்நார்மல் பொசிஷன்னா கிளா பொசிஷனுக்கு போயிடும். A hand in ulnar claw position will have the 4th and 5th fingers extended at the metacarpal phalangeal joint and flexed at the interphalangeal joint. இப்போ கிளா ஹேண்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மெட்டாகார்போ பலஞ்சல் ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்டெண்டட் ஆயிரும். அதுவே இன்டர்பலஞ்சல் ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளெக்ஸ்டு ஆயிரும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4th and 5th ஃபிங்கர்ஸில் மட்டும். மெட்டாகார்போ பலஞ்சல் ஜாயிண்ட்னா மெட்டாகார்பலுக்கும் பேலஞ்சல்ஸுக்கும் இடையில் உள்ள ஜாயிண்ட் தான் மெட்டாகார்பல் பலஞ்சல் ஜாயிண்ட். இன்டர்பலஞ்சல் ஜாயிண்ட்னா 2 பேலஞ்சல்ஸுக்கும் இடையில் உள்ள ஜாயிண்ட் தான் இன்டர்பலஞ்சல் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கிளா ஹேண்டோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா பார்சியல் கிளா ஹேண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிளா ஹேண்ட். பார்சியல் கிளா ஹேண்டுனா ஒன்லி 2 ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அல்னா நர்வ் பால்சி வந்துச்சுன்னா அந்த 4th ஃபிங்கரும் 5th ஃபிங்கரும் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கும். இதை தான் வந்து நம்ம பார்சியல் கிளா ஹேண்டுன்னு சொல்கிறோம். கம்ப்ளீட் கிளா ஹேண்டுனா எல்லா ஃபிங்கர்ஸுமே இன்வால்வ் ஆகிருக்கும். இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா வந்து அல்னார் அண்டு மீடியன் நர்வ், இந்த 2 நர்வுமே ஒன்றா பால்சியாக இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் கிளா ஹேண்ட் வந்து வரும். இப்போ கிளா ஹேண்டோட காசஸ் பற்றி பார்க்கலாம். கிளா ஹேண்ட் கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்னால் வரலாம். அதாவது பிறக்கும்போதே கிளா ஹேண்ட் வந்து வரலாம். அல்லது விரிஸ்டில் ஏற்படுற இன்ஜுரினால் அல்னார் நர்வ் வந்து பால்சி ஆகும், அதனால் கிளா ஹேண்ட் வரலாம். அல்லது பார்த்திங்கன்னா அல்னார் அண்டு மீடியல் நர்வ் வந்து பேரலைசிஸ் ஆகிறனால கிளா ஹேண்ட் வரலாம். இன்னொன்று ரொம்ப மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா வந்து லெப்ரோசினால் கிளா ஹேண்ட் வரலாம். லெப்ரோசினா தொழுநோயின்னு சொல்லுவோம். இந்த தொழுநோயினால் கூட கிளா ஹேண்ட் வரலாம். நெக்ஸ்ட்டு கிளா ஹேண்டோட சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு பெர்சனுக்கு கிளா ஹேண்ட் வந்துருச்சுன்னா அவங்களோட மெட்டாகார்போ பெலஞ்சல் ஜாயிண்ட் வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும். இன்டர் பெலஞ்சல் ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஷன் ஆகிருக்கும். இது எதனால் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம அல்னானோட சப்ளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அல்னானோ பார்த்திங்கன்னா 3rd and 4th லம்பரிகல்ஸுக்கு, அது மட்டும் இல்லாமல் இண்டோரோசியஸ் மசிலுக்கு வந்து சப்ளை பண்ணுது. இந்த 3rd and 4th லம்பரிகல்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா வந்து மெட்டாகார்போ பெலஞ்சல் ஜாயிண்ட்டை வந்து ஃப்ளெக்ஷன் பண்ணும். இப்போ அல்னானோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த 3rd and 4th லம்பரிகல்ஸ் பார்த்திங்கன்னா பேரலைஸ் ஆகிரும். அப்போ பேரலைஸ் ஆகிடுச்சுன்னா என்ன, அதோட ஆக்ஷனை வந்து பண்ண முடியாது. அப்போ ஃப்ளெக்ஷன் பண்ண வேண்டிய அந்த மெட்டாகார்போ பெலஞ்சல் ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆயிரும், அன்ஆப்போசிட் ஆக்ஷனாக மாறிடும். நெக்ஸ்ட்டு அந்த லாம்பரிகல்ஸும் இண்டோரோசியஸ் மசிலும் சேர்ந்து இன்டர் பெலஞ்சல் ஜாயிண்ட்டை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். இப்போ அல்னார் நர்வ் டேமேஜ் ஆகிருச்சுன்னா இந்த 2 மசிலும் பார்த்திங்கன்னா பேரலைஸ் ஆகிரும். அப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளெக்ஷன் ஆகிரும். இதனால தான் கிளா ஹேண்டு வந்தால் மெட்டாகார்போ பெலஞ்சல் ஜாயிண்ட் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆகவும் இன்டர் பெலஞ்சல் ஜாயிண்ட் வந்து ஃப்ளெக்ஷன் ஆகவும் மாறிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த சிம்டம்ஸ் வந்து லாஸ் ஆஃப் அப்டாக்ஷன் அண்டு அடாக்ஷன் ஆஃப் த ஃபிங்கர்ஸ். ஃபிங்கர்ஸோட அப்டாக்ஷனும் அடாக்ஷனும் வந்து லாஸ் ஆகிரும். அடுத்து வேஸ்டிங் ஆஃப் த இண்டோரோசியஸ் மசில் அண்டு ஹைப்போதினார் மசில், இந்த 2 மசிலும் பார்த்திங்கன்னா வந்து வேஸ்டிங் ஆயிரும். அடுத்ததாக ஹேண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்னஸ் இருக்கும். எந்த இடத்துல அந்த நர்வ்ஸ் இன்வால்வ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்னஸ் இருக்கும். அவ்வளோதான். இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு வேறு எதுவும் டாபிக்ஸில் லெக்சர்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். பாய் பாய்.